ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா எதை நினச்சி பயந்தாங்களோ அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது என்ன அப்படின்னா, எப்பயுமே அப்பாவும் அம்மாவும் அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டு ஆளுங்களை குறையாதான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது எதுவும் நடந்துடக்கூடாது, அங்கே போய் நம்ம வீட்டு ஆளுங்க எந்த ஒரு அசிங்கமும் பற்றக்கூடாது, அவருடைய கௌரவத்துக்காக அவர் இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நினைக்கிறாரு, அங்கே போக எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் நிலா சோழன்கிட்ட வீட்டில் எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலாவோடைய அப்பா செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு நிலாவை சோழனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஓகே சொன்னாங்க. எல்லாருடைய முன்னிலையிலையும் நிலா சோழன் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு சேரன் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்த நிலாவை ஒத்துக்க வச்சாங்க. நிலாவும் எல்லாரும் அவங்களுடைய உடன்பாடுபடி ஸோ இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே நாம் ஏற்றுக்கலாம், அவங்களுக்காக வாச்சு அப்படின்னு தான் விருப்பமே இல்லைன்னா கூட ஓகேன்னு இதுக்கு சம்மதிச்சாங்க. அடுத்து இங்கே ட்ரெஸ் எடுக்கலான்னு வரும்போது துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறையவே இன்சல்ட் பண்ணி பேசுகிறாங்க நிலாவுடைய அப்பாவும் அதே மாதிரி தாஸும். ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் பார்த்துருப்பாங்களா, துணியே பார்க்காத மாதிரி வாயை பொழக்கிறாங்கன்னு அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நிலா சம்மதிக்கலன்னு உடனே அவருக்கு ஒரு காரியம் ஆகணும், நிலா இதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு உடனே அவங்க காலை தான் பிடிச்சாரு. மறுபடியும் சோழனுக்கோ சேரனுக்கு கால் பண்ணி எப்படியாச்சும் இந்த ரிசப்ஷன் வச்சே ஆகணும், நிலாவை சம்மதிக்க வைங்க, நீங்கள் பேசினா மட்டும்தான் நிலா சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அத்தனை தடவை அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட அவருக்கு இப்போ ஃபங்க்ஷன் நடத்த சம்மதம் வாங்கி கொடுத்த அடுத்த நிமிஷம் காலவாரி விடணும்னு நினைக்கிறாரு. துணி எடுக்கும்போது அவங்கள அவ்வளோ இன்சல்ட் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இப்போது அது சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, சோழன் பல்லவன் பாண்டி இவங்களாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கிற பக்கம் வராரு. டே பாண்டி பல்லவா, இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற சட்டையவே நம்ம போட்டுக்கலாம், நமக்கு கோட்டு சட்டெல்லாம் வேண்டாம், சோழனுக்கு மட்டும் கோட்டு சூடு எடுத்துடலாம் அப்படின்றாரு. திடீர்னு என்னென்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு பாண்டி பல்லவன் எல்லாரும் கேட்குறாங்க. வேண்டாண்டா அப்படின்றாங்க. ஆனால் விலை பற்றி கவலைப்படுறியா, அதான் எல்லாருக்கும் துணி எடுக்க சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவர் பே பண்ணுவாருண்ணே, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இல்லைடா பல்லவா, அது சரி வராது, வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் என்னென்ன ஆச்சு திடீர்னு அண்ணனுக்கு அப்படின்னும். அண்ணன் நானும் வந்ததுலேருந்து அவங்கள நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றத, நம்ம இந்த மாதிரி துணியே வாழ்க்கையிலே எடுக்காத மாதிரியே அவங்கக்கிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக இந்த மாதிரி நமக்கு துணி எடுத்து கொடுத்து அவங்க கௌரவமாக பேசணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. சரி நான் பேசாமல் நீ சொன்ன மாதிரி நாம் வேணா கம்மியாக சட்டை ஏதாச்சும் கூட நல்லா எடுத்துக்கலாண்ணே, இந்த கோட்டு சட்டெல்லாம் வேண்டாண்ணே அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம சோழன் எடுத்துக்கிட்டு அண்ணே அப்போ எனக்குமே வேண்டாண்ணே, எதுக்குண்ணே, நானும் வேட்டி நிலா சாரி கட்டும்போது நானும் வேஷ்டி சட்டையே போட்டுக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சோழா இங்கே பாருடா, எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் சட்டை எடுத்துக்கிறோம், நீ மாப்பிள்ளடா, அங்கே நின்னா மாப்பிள்ளை எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கான்னு கண்டிப்பாக உன்னை பார்த்து கேட்பாங்கடா, அப்புறம் நிலாவுடைய அப்பா அம்மாவுக்கும் நிலாவுக்கும் அது அங்கே அசிங்கமாக போயிடும்டா, வேண்டாண்ணே எனக்கு கோட்டு சூட் எடுத்துக்கோ அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அண்ணே அப்போது நீங்கள் எல்லோரும் சட்டை பேண்ட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு அங்கே நிற்கும்போது நான் மட்டும் கோட்டு சூட்டு போட்டுன்னு அங்கே கெத்தாக நிற்கணுமாண்ணே, என்னென்ன பணக்கார வீட்டு சம்மந்தான உடனே உங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நடக்கிற மாதிரி நானும் நடந்துக்கணுமா, நீங்கள் யாருன்னு தெரியாத மாதிரியே காட்டிக்கணுமா, 1000 தான் இருந்தாலும் நீங்கள் என் அண்ணன் தம்பிங்க, உங்களை நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேனே, நீங்கள் நான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும், தனித்தனியாலாம் எப்பயுமே இருக்கக்கூடாதுண்ணே, இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நிலாவே இதுக்கு ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் அதனால தான் சொல்கிறேன், நிலாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சேரன் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே எல்லாருமே ஏன்ன அப்படின்றாங்க. நிலாவுக்கு இது தெரிஞ்சால் மனசு கஷ்டப்படுறா, ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, அது எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால தான் சொல்கிறேன், நாம் இதுவே எடுத்துக்கலாம், யாரும் நம்மக்கிட்ட எதுவும் பேசாத மாதிரி காட்டிக்கணும், நிலாவுடைய அப்பா அம்மா இப்படி தான் நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் தான் சும்மா பெருசாக்கி விட்டுறாதீங்கடா, எனக்கு என்னமோ பிடிக்கல, நம்ம வேண்டாம் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் வேறு இல்லைடா, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. டே அண்ணன் சொல்கிறது எனக்கு சரின்னு தோணுது, நாங்கள் வேணால் சட்டையே எடுத்துக்கிறோம், நீ மட்டும் கோட்டு சூட்டு பாரு எடு, அப்புறம் அவங்க ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்றாங்க. இல்லைண்ணா இல்லை அப்படின்னு சோழன் அதை அங்கேயே மாட்டி வச்சுட்டு இந்த சைடு வராரு. இந்த சைடு அண்ணா எங்கள் எல்லாருக்குமே சட்டையை காட்டுங்க அப்படின்றாங்க. இதை தாசும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் கோட்டு சூட்டு உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் சட்டையை எடுக்கிறீங்க, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை ரிசப்ஷன் வைக்கிறோம் மாப்பிள்ள, இது கல்யாணம் கிடையாது, நம்ம சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டால் அங்கே வேஷ்டி சட்டை இதெல்லாம் கட்டினா ஒரு மாதிரியாக இருக்கும், எல்லோரும் கோட்டு சூட்டு போட்டு ஷெர்வானி இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போடுங்க மாப்பிள்ள, அப்போ தான் அங்கே நல்லா இருக்கும், பேசாமல் எல்லோரும் இதை எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இல்லைங்க
பரவாயில்ல அப்படின்றாங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள் இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டால் ஒத்துக்காதான் என்ன அப்படின்னு அவர் நக்கல் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. என்ன சார் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் எல்லாம் காசை பற்றி கவலைப்பட்டு அதிகமாக இருக்குன்னு நினச்சி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு வேணால் நானே எடுத்து தரேன், எது உங்களுக்கு செட் ஆகுமோ நீங்கள் இதை போடுங்க அப்படின்றாங்க. ஏன் சட்டை வேஸ்ட்டு சட்டை வேறு ஏதாச்சும் போட்டால் உங்களுக்கு அங்கே கௌரவ குறைச்சலாக இருக்கும். ரிசப்ஷன் வைக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டு சைட்லேருந்து எடுக்கிறதுனால, உங்கள் ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் நடத்துறதுனால கோட்டு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே கெத்தாக நின்னா தானே உங்களுக்கு கெத்தாக இருக்கும். எங்களுக்கு அவ்வளோ கொடுத்து வாங்க வைக்கல, அவ்வளோவும் வசதியும் இல்லை. அதனால் எவ்வளோ காசுன்னு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க முன்னாடி நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக எங்களை இங்கே அசிங்கப்படுத்தி இந்த கோட்டு சட்டெல்லாம் நீங்கள் போட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ஐயோ மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க, அப்படிலாம் நாங்கள் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இவர் நினைக்கலன்னு சொல்லிட்டா நாம் அப்படியே நம்பிடுவோம் பாரு பல்லவா அப்படின்னு பாண்டியும் பல்லவன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னுவோம். இந்த மாதிரியெல்லாம் போட்டு அண்ணனுங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லாதனால சட்டையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு பழக்கம் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் பழக்கம் இல்லை. மாப்பிள்ளை நீங்கள் கூட சட்டை போடணும் அப்படின்னு அவர் அடப்பா கேட்குறாரு. அதான் அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, பேசாமல் கோட்டு சூட்டே எடுங்க, உங்களுக்கு எடுக்க தரலைன்னா சொல்லுங்கள், நாங்களே நல்லதாக பார்த்து செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு தாஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நிலா வந்து 2-3 சாரி அங்கே செலெக்ஷன் பண்ணிவிட்டு நான் போய் இதில் எது நல்லா இருக்குன்னு சோழன்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு இந்த சமயத்தில் அங்கே வராங்க. அவங்க வந்தவங்க ஆல்ரெடி 5 நிமிஷம் முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. எப்போ இவங்க எல்லாரும் கோட்டு சுட்டு வேண்டாம் நாங்கள் சட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோமோ அப்போவே அவங்க வந்துட்டாங்க. ஸோ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நிலா பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாருமே நிலாவை அங்கே கவனிக்கிறது கிடையாது. அப்போது அந்த பக்கம் தேனும் மதியும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே உட்காந்து நிலாவுக்காக புடவை செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நிலா அங்கே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சோழன் செலெக்ஷனில் தான் புடவை கட்டிப்பா போல இருக்குது. நாம் இங்கே இவ்வளோ தூரம் அவளுக்காக காஸ்ட்லியாக செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் எது பிடிச்சிருக்கு எது நல்லா இருக்குன்னு கேட்க சோழன் கிட்ட நிலா போகிறாளே அப்படின்னு அவங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எடுக்க போகிறது நாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே எடுங்கம்மான்னு சொல்லாமல் இதில் எது சோழனுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு வரேன்னு போயிருக்கா பாருன்னு அவங்களும் ஒரு சைடு உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி நீலாம் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப கோவமடைகிறாங்க. என்ன மனுஷங்க இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கல்ல. ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கடைசியில் இப்படி எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் அண்ணன் பல்லவன் பாண்டி எல்லாருமே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்களே. நிலாவுடைய மனசு இது ரொம்ப கஷ்டப்படுது. நாங்கள் வேஸ்ட் சட்டை எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே வாண்ண இந்த சட்டை உனக்கு நல்லா இருக்குண்ணா, பேசாமல் இதை எடுத்துக்கோ அப்படின்னுமோ சரிடாப்பா ஸ்டோலாக அப்படின்னு சேருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பல்லவனுக்கு எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, சொன்னால் கேளுங்க, அப்புறம் நிலாவுக்கு தெரிஞ்சோ கோவப்படுவா அப்படின்றாங்க. சொல்லுங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட. ஆமாம் காஸ்ட்லியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் துணியெல்லாம் இவங்க போட்டுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் கிண்டல் பண்ணி பேசினோம், அதனால தான் அவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு துணி கடைன்னு பார்க்குற, இல்லைன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும். நிலா கழுத்தில் தாலி கட்டிருக்க, நிலாவுடைய ஹஸ்பண்ட் ஒரே காலத்துலலாம் அமைதியாக இருக்க, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு தாஸ் சொல்லவும், என்னடா என்ன பண்ணுவ அப்படின்னு நிலா குரல். இதை கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறாங்க. எது நிலாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது நிலாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாமே. இல்லை என்ன பண்ணுவேன்னு சொன்னேன், இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட முடியும் உன்னால் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நிலா நீயாம்மா, வாமா, அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்கம்மா மாப்பிள்ளையும் மச்சானோ அப்படின்றாங்க. அப்பா நான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு தான் பாருக்கேன். நீங்கள் தான் நான் வந்ததை நோட் பண்ணலை. என்னப்பா நீங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்களா? இதுக்காக தான் சொன்னேன், காசுலேயே எங்களுக்கு எதுவும் வேணாம், சின்ன துணி கடைக்கே போகலாம், எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே நான் அப்போவே ஆரம்பத்திலே சொன்னேன். அதுவும் எல்லாருக்கும் துணி வேண்டாம், சோழனுக்கு எனக்கு மட்டும் போதும்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் பிடிவாதமாக நீங்கள் தான் உங்ககிட்ட காசு இருக்குன்றதுக்காக எல்லாருக்குமே எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே காசுலேயே எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு எனக்கும் தெரியும்ப்பா. உங்களோட கௌரவத்தை நீங்கள் உயர்த்திக்கணும், நீங்கள் எந்த விதத்துலேயும் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லாத அவங்கள நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? ஒரு நாள் கூட இல்லைன்னு அந்த வீட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கே வந்த 5 நிமிஷத்தில் இவங்களை பற்றி இல்லைன்னு பல தடவை சொல்லி காட்டிட்டீங்க. போதும்ப்பா, இந்த ரிசப்ஷனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சோழன் நீங்கள் வாங்க, இந்த மாதிரி சட்டையும் வேண்டாம், இந்த கோட்டு சூட்டும் நமக்கு வேண்டாம், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. நிலா சும்மா தான்ப்பா பேசிகிட்டு இருந்தாங்க அப்பாவும் அண்ணாவும், நீ எதுக்குப்பா நிலா கோவப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க எதுவும் சொல்லலைப்பா, எனக்கு கோட்டு சூட்டு தான் போட ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் நான் சட்டை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்ப்பா அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. அண்ணா என்கிட்டலாம் நடிக்காதீங்கண்ணா, உங்களுக்கு பொய் சொல்ல அவ்வளோவும் வரலண்ணே, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பல்லவா இங்கே பார்,
நீ எப்பயுமே என்கிட்ட பொய் சொல்ல மாட்ட. இங்கே என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலையும் இதோ அண்ணன் என்கிட்ட பொய் சொல்லி சமாளிக்குதில்ல, அதுக்காக தான் சொல்லு பல்லவா அப்படின்றாங்க. நீ எதுக்கு நீ வேண்டாம் நீ விடுங்க அப்படின்றாங்க. பல்லவா உன்னை தான் கேட்குறேன் சொல்லு பல்லவா அப்படின்றாங்க. இல்லை நீ அண்ணன் சோழண்ணன் கோட்டு சட்டெல்லாம் பார்த்துருந்துச்சு, அதிகமாக ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாண்டியனை சொன்ன உடனே ஆமாம் இது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வேறு எடுக்கலான்னு எடுத்தோம். அதே மாதிரி அண்ணாவும் சட்டையை பார்த்துட்டு இருந்தார். சேரனும் சட்டையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கும்போது இவங்க தான் வந்து காசை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களா கொடுக்க போகிறீங்க, நான் தானே கொடுக்க போகிறேன், ஸோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் அண்ணி அப்படின்னுமோ. பார்த்தீங்களா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் என்னன்றது அவங்க வேணாலும் என்கிட்ட சொல்லாமல் மறைக்கலாம், ஆனால் எனக்கு நல்லாவே புரியும்ப்பா. அதுவும் உங்கள் கூட பிறந்து வளர்ந்து 22 வருஷமாக இருந்திருக்கிற எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நீங்கள் பாரு நிலா, ஃபங்க்ஷன் நடத்துறது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், பின்ன காஸ்ட்லியாக போடாமல் எப்படி போடுவாங்க? இவங்க வந்திருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு, காஸ்டியூமை பாரு, அதே மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து நிற்க போகிறாங்களா வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு. அதனால தான் எவ்வளோ செலவாலையும் பரவாயில்ல, இவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கு முடியலனா கூட பரவாயில்ல, நாமளே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ஃபங்க்ஷன் நடத்தலான்னு தான் எல்லாருக்குமே ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்கள கெத்தாக இருக்க வைக்கணும்னு நினச்சாரு அப்பா. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. பார்த்தீங்களாப்பா உங்கள் புள்ள புத்தியை காட்டிட்டாரு, இதுவே போதும்ப்பா. ஃபங்க்ஷனில் வந்து இன்னமும் நாங்கள் எல்லா முன்னாடி அசிங்கப்பட விரும்பலை. இதுக்கு தானே 1000 தடவை சொன்னேன், இவங்களை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது, இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம், இப்படி ஏதாச்சும் நான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்ன பயமா? நேரடியாகவே நான் சொல்கிறேன், இவங்க எப்படி தானே, நீங்கள் வாங்கண்ணே, ஃபங்க்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு நிலா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நிலா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சோழன் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, எல்லாரும் பேசி என் மனசை மாற்ற தான் பார்ப்பீங்க, நான் பேசுகிறதுக்கு இடமே கொடுக்க போகிறது கிடையாது, நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு வா பண்ணி வாங்க அப்படின்னு எல்லாரையுமே நிலா கூப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. இங்கே தேனும் மதியம் எங்கே நிலா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சாரீ கலெக்ஷனை செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு வரேன்னு போன நிலா இன்னும் ஆளக்கானு திரும்பி பார்த்துட்டே இருக்கவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்போ தான் இவங்க எல்லாரும் இறங்கி நிலா வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே மதியம் இருந்துக்கிட்டு தேன்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருங்க இவங்க எல்லாரும் துணி எடுக்காமல் எங்கேயோ வெளியில் கிளம்புறாங்க, நம்ம இங்கே நிலாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எங்கே போகிறா அப்படின்றாங்க. தெரியலையே என்னாச்சுன்னு சொல்லிட்டு செய்வா போய் பார்க்கலான்னு எந்திரிக்கிறாங்க. ஒரு நிமிஷமா அதோ வந்துடுறோன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வராங்க. மேலேருந்து தாஸும் அவருடைய அப்பாவும் கீழே இறங்கி வராங்க. ஏங்க என்னாச்சு நிலா எங்கே போகிறா துணி எடுக்காம அப்படின்றாங்க. இதுக்கு தாம்மா சொன்னேன் ஆரம்பத்துலேயே இதெல்லாம் வேண்டான்னு, அவசரப்பட்டு நீங்கள் வேற அவள் ஆசைப்படுறான்றதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்பா வேற ஒத்துக்கிட்டாரு, இல்லைன்னா நடக்கிறதே இங்கே வேற யார் இருந்திருக்கும். இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களெல்லாம் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வரவே கூடாதுன்றது, அவங்களோட தகுதி தராது என்ன புத்தி என்னன்றதை காட்டிட்டாங்கல்ல அப்படின்னும். ஏங்க என்னாச்சு, ஏன் அவங்க அப்படி கோச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு தாஸ் இருந்துக்கிட்டு அவங்களால நாங்கள் தான் இங்கே டென்ஷன் ஆகி நின்றுட்டுருக்கோம், ஒரு ட்ரெஸ் எடுக்க சொன்னால் ரேட்டை 10 தரம் திருப்பி பார்க்குறாங்க, அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க, நல்லா கெத்தாக இருக்கணும் தான் காஸ்ட்லியான கடைக்கு கூட்டிகிட்டு வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோங்கன்னு அவங்களுக்கு சொல்லுது. ஆனால் அவங்கக்கிட்ட அது இல்லாததுனால அவங்களுக்கு அது பெருசாக தெரியுது, இவ்வளோ ரேட் கொடுத்து எடுக்கணுமான்னு போய் சீப்பான ட்ரெஸ் எடுக்க போனாங்க. அது அப்பா காசை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். அது ஒரு குத்தொன்று தேவையில்லாமல் அந்த பசங்க சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து நிலா வந்து இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாம் அவங்கள என்னமோ கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நடத்துகிற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கா, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றா அப்படின்னவும். என்னங்க இது, ஏன் இவ இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது தேனு, நானும் எவ்வளோ தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. எல்லாருக்கிட்டையும் ஃபங்க்ஷன்னு வேறு சொல்லியாச்சு, ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு, நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நிலா பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கா, நீயே சொல்லு அப்படின்னு தாஸ் கோவமாக கேட்குறாரு. அதாவது தாஸும் அவங்களுடைய அப்பாவும். ஸோ அப்போது வாங்க போய் நிலா கிட்டே பேசலான்னு எல்லாருமே நிலா நில்லுடி ஒரு நிமிஷம், நிலா நில்லு அப்படின்னு எல்லாருமே வராங்க. அவங்களோட அண்ணி கூட நிலா ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன அண்ணி, என்ன போதும் அண்ணி, நாங்கள் இங்கே அசிங்கப்பட்டதே தேவையில்லாமல் அங்கேயும் வந்து அசிங்கப்படாத எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, எங்களை எப்படியே விட்டுருங்க, நாங்கள் எப்படியே கிளம்பி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா சொன்னால் கேளு அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை முடியவே முடியாதுன்னு நிலா சொல்லுவோம். நிலா என்னடி இப்போ என்னாச்சு, ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாரும் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கள்லான்னு கேட்பாங்க. எங்கள் பொண்ணை ஒரு வசதி இல்லாத வீட்டில் எங்கள் பொண்ணு ஆசைப்பட்டான்னு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், அதனால தான் அவங்க வசதி இல்லைன்னு எல்லாருமே இப்படி இருக்காங்க. நான் சொல்ல முடியும், ஒரு ஃபங்க்ஷனுக்காச்சும் நல்ல ட்ரெஸ் போட வேண்டாம், அதனால தாண்டி அப்பா எல்லாருக்குமே நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து தரேன்னு சொன்னார், இதில் என்னடி கொத்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. போதும்மா போதும்
அப்பாவும் அண்ணாவும் இதை பற்றி பேசினதுக்கே எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. நீங்களும் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசாதீங்கன்னு கோவமாக வந்து நிலா பேசிகிட்டு இருக்காங்க. நிலாவை சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் உள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. சோழன் சேரன் இவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, தம்பி சொல்லுங்கள் தம்பி, நாங்கள் இந்த ஏதாச்சும் உங்களை தப்பாக சொன்னோமா? இவ பாருங்கள் எப்படி பிடிவாதம் பிடிக்கிறா. ஃபங்க்ஷன் நாளைக்கு காலையில் வச்சுக்கிட்டு இப்போ இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி தம்பி? எல்லாருக்கும் சொல்லி விட்டியாச்சு, நாளைக்கு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க. கடைசி நிமிஷத்தில் இப்படி சொன்னால் எப்படி? அப்புறம் எங்கள் கௌரவம் என்ன ஆகுறது? ஒவ்வொரு தடவையும் நாங்கள் தோற்று போய் நிற்க முடியாது தம்பி அப்படின்னு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்பா, நீங்கள் தோற்று போவீங்கன்றதுக்காக எங்களுடைய மான மரியாதையை இழந்துட்டு நாங்கள் வந்து அங்கே நிற்க முடியாதுப்பா. வேண்டாம்ப்பா ப்ளீஸ். மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றது எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னுமோ. ஆமாண்டி, உனக்கு என்ன கவலை? நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போய் பிடிச்ச உன்னோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்ப. ஆனால் எங்களுக்கு இல்லை அசிங்கம். ஏற்கனவே நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால 4 பேர் 4 விதமாக கேட்குறாங்க. இப்போது ரிசப்ஷன் வைக்கிறோன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் வைக்கலன்னா அதுக்கும் ஏதாச்சும் பேசுவாங்க. கடைசியில் கஷ்டப்படுறது நாங்கள் இல்லை அப்படின்னு கோவமாக எங்கள் பக்கம் தேன் வந்து நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நிலாவை சமாதானப்படுத்தணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. நிலாவும் பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்க, இங்கே இன்னொரு சைடு சென்னையில் பிரச்சனை வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. கார்த்திகா இப்போது ரொம்ப ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க இப்போது அவரோட ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்களுடைய அம்மா வீட்டிலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வந்ததுலேருந்து அவங்க அம்மா வீட்டில் அவங்களோட மாமா அப்பா எல்லாருமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, என்ன பிரச்சனை, நீ மட்டும் வந்திருக்கிற, மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்கவும், அவர் வேலையாக இருக்காரு, அவர் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு கார்த்திகை இதை சொல்லி சமாளிக்கிறாங்க. நாள் ஆக ஆக கார்த்திகா இங்கே இருக்க அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகா இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப தனிமையிலே இருக்காங்க. ரூமை விட்டு வெளியே வரதே கிடையாது. கார்த்திகா எவ்வளோ நல்லா பேசுவாங்க, லொடன் ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக ரூம்குள்ளே இருக்காங்க. இதை வச்சு அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவங்களே கேட்குறாங்க, என்னாச்சடி நீ ஆளே சரியில்லை, உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் சண்டையா? சண்டைனால நீ கோச்சிக்கிட்டே வந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு நாள் ஆக சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு சைடு கார்த்திகா யாரும் இல்லாத சமயத்துலலாம் ரூம்குள்ளே கதவை சத்திக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் சேரன் கூட கார்த்திகாவை பார்த்து வழியில் பேசும்போது அப்போ கூட கார்த்திகா அதிக அளவுக்கு பேசுனதே கிடையாது. சேரனுக்கு முன்னாடி கார்த்திகா தான் சேரனை பார்த்து மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கலகலன்னு பேசுகிறவங்க. அந்த மாதிரி கூட இல்லை, சேரன் தான் பேசினார். அதிலே ஏதோ பிரச்சனைன்றதை சேரன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அவங்களோட பர்சனல் விஷயம், ஏதாச்சும் சின்ன வாக்குவாதமாக கூட இருக்கலாம், நாம் ஏன் அதை பற்றி கேட்கணும்னு சேரன் அடுத்தவங்க விஷயத்தில் முக்கம் நினைக்கிறதே கிடையாது, அமைதியாயிடுறாரு. இன்னொரு சைடு இங்கே ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க நடேசன் தவிர மற்றவங்க எல்லாருமே போயிருக்காங்க. நடேசன் ஏதோ சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் முதல்ல போங்க, நான் அப்புறம் பின்னாடி வரேன்னு நடேசன் சென்னையிலே தான் இருக்காரு. நடேசன் போக கிடையாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் துணி எடுத்துகிட்டு இருக்காங்க. கார்த்திகாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் வந்து துபாயிலே தான் இருக்கார். கார்த்திகா அவங்களோட அத்தை மாமாவோடைய வீட்டில் தான் இருந்தாங்க. நாள் ஆக ஆக கார்த்திகாவும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு வரதே கிடையாது. கார்த்திகாவும் கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தாங்க, சரின்னு வேலையாக இருக்குது, வேலை தானே அப்படின்னு விடவும் செஞ்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபோன் கால்ஸும் வர்றது கிடையாது, கட் ஆகிடுச்சு. கார்த்திகாவாக கால் பண்ணாலே அவர் எடுக்கிறது கிடையாது. ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி, எப்போவாச்சும் ஃபோன் எடுத்தாலும் பயங்கரமாக பட்டு கத்துவார். வேலையாக தானே இருக்கா, நொய்யின்னு பாட்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, வீட்டில் தானே இருக்க, தின்னுட்டு ஒன்றால் சும்மா கிடக்க முடியாதா, ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னாலாம் கார்த்திகாவுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தவும் இப்போ அது கார்த்திகாவும் ரொம்ப கஷ்டத்தை ஆரம்பிக்கிறது. இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு தான் யார்கிட்டையும் சொல்லிக்காமல் வீட்டை விட்டு கிளம்பி அவங்க பாட்டுக்கு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு கிட்ட ஆயிடுச்சு. அவங்க அம்மாவும் கேட்டு பார்த்தாங்க, எதுவுமே சொல்கிறது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் கூட யாராச்சும் அதாவது அவங்களோட அத்தை மாமாவாச்சும் தேடி வருவாங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சு அவர் ஃபோன் பண்ணுவார், அவர் இங்கே வருவார், அம்மா அப்பா ஃபோன் பண்ணி விஷயத்தை கார்த்திகை அந்த மாதிரி கிளம்பி போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமாச்சு கால் பண்ணுவார், இல்லை கிளம்பி துபாயிலிருந்து வருவார், நம்மளை கூட்டிகிட்டு போவாரான்னு கார்த்திகா நினச்சாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. இதனால் கார்த்திகா ரொம்ப மனசொடிஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு யோசனை வந்து வேறு மாதிரி எல்லாம் கூட நிறைய தோண ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு, நம்மளை கண்டாலே எரிஞ்சு விழுறாரு, ஃபோன் கால்ஸ் எடுக்கிறது கிடையாது, ஒருவேளை அவருக்கு வேறு ஏதாச்சும் அஃபேர் இருக்குமா அப்படின்னு கார்த்திகா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கார்த்திகா வந்து சூசைட் அட்டம் பண்ண கூட வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இவங்க அம்மாவும் மாமாவும் இது பார்த்து அடுத்த நிமிஷம் வேகமாக கார்த்திகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பிரச்சனைனே தெரியலன்னு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்தால், கேட்டாலே எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. கடைசியில் பாவி மனுஷி இப்படி பண்ணிட்டாலே, இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் என்னென்ன பண்ணுவேன், எனக்கு ஒரே பொண்ணுன்னு அவங்க துடிச்சிட்டோம் ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலுக்கு கதறி அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இந்த ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும்னு நிலாவை அங்கே ஃபோர்ஸ் பண்ணதுனால அப்போது நீங்கள் எல்லாரும் இவங்க எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேளுங்க, இனி ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு அவமானம் ஏற்படக்கூடாது, அப்படி நீங்கள் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிறேன்னு நிலா கடைசியாக ஒரு டீலுக்கு வராங்க. இது கேட்ட உடனே நாங்கள் போயிட்டு எதுக்கடி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய அப்பா இருந்துக்கிட்டு, தேனு இங்கே பாரு, ஃபங்க்ஷன்னு சொல்லியாச்சு, ஃபங்க்ஷனை நிறுத்த முடியாது, பேசாமல் சாரி கேட்டுடலாமேன்னு சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, இவங்கக்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுமா, இவன் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் வரட்டும் வராக்கட்டி இருக்கட்டும்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வாங்கண்ணா நம்ம கிளம்பி போகலான்னு நிலா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போது கார்த்திகா சூசைட் அட்டம் பண்ணி ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் நடேசனுக்கு தெரிய வந்துடுச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. சேரனுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்ன உடனே சேரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலா, சோழன், பல்லவன் எல்லாருக்கிட்டையும் கார்த்திகா அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, கார்த்திகா ஆக்சுவலி ஊருக்கு வந்திருக்காப்பா, நான் கார்த்திகா மீட் பண்ணி ஒரு நாள் பேசினேன், அப்போ கூட ஒரு மாதிரியாக தான் இருந்தா, என்ன பிரச்சனை தெரியலப்பா, இந்த மாதிரி கார்த்திகா பண்ணிட்டாலாம், அப்பா இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாரோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. உடனே நம்ம கார்த்திகாவை போய் பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷனை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நடுங்க கிளம்பலான்னு எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ இங்கே வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இப்போ எங்கடி கிளம்பிட்டுருக்க, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நாங்கள் வேலை கெட்டு வந்து இங்கே நின்றுட்டுருக்கோமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குவோம். முக்கியமான ஒரு விஷயம், ஊருக்கு அவசியமாக போக வேண்டியதாக இருக்குது, நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், எங்களை தயவு செஞ்சு விடுமா, தொந்தரவு பண்ணாதான்னு நிலா சொல்கிறாங்க. நிலா சொன்னால் கேளுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவங்க அம்மா சொன்னதுனால வேகமாக கிளம்பி அவங்க ட்ரெஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாமலே கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு ட்ரீட்மெண்ட் வந்து கார்த்திகாவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, கார்த்திகாவுக்கு எந்த உயிர் சேதமும் இல்லாமல் அவங்க உயிர் பொழிச்சு திரும்பவும் வருவாங்களா, அதே மாதிரி இன்னொரு சைடு இங்கே நிலாவுடைய ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.